கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பாஜக தொண்டர்கள் ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் அணிவகுத்து சென்று அவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அவர் 2001ஆம் ஆண்டு தனது முயற்சியால் ஆசாரிப்பள்ளத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி திட்டம் கொண்டுவரப்பட்டு மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருவதாக கூறினார். 2001ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பெற்று 2003ஆம் ஆண்டு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கொண்டு வரப்பட்டது ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனை. அந்த மருத்துவமனை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இன்றும் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது. துரதிருஷ்டவசமாக அந்த மருத்துவமனையில் கேன்சர் போன்ற கொடிய நோய்களுக்கான சிகிச்சை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் இல்லை. அதனை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக கொண்டு வர வேண்டும். இங்கிருந்து எந்த காரணத்தை கொண்டும் திருவனந்தபுரத்திற்கோ அல்லது சென்னை போன்ற பகுதிகளுக்கோ சிகிச்சைக்காக போகாத அளவுக்கு இங்கேயே எல்லா ஏழை மக்களுக்கும் சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மையமாக இந்த மையம் மாற வேண்டும். அதற்காக நான் பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இதுக்கு முன்னாடி எடுத்த உறுதியாக எந்த சந்தேகமும் இல்லாமல் நாம அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.